வணக்கங்க. சக்ஸஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து பாலகுமார் பேசுகிறேன். ஃப்ளாட்ஸு வாங்குறத விட வீடு கட்டுறது வந்து லாஸ் ஜாஸ்தின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து எப்படி நீங்கள் இதுக்கு வந்து நான் என்ன பதில் சொல்கிறதுனா, வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத விட ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து செலவு கம்மின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஃப்ளாட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். நீங்க இப்ப வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு 2-3 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். என்னன்னா நீங்க வீடு கட்டும் போது பார்த்து நீங்க வீடு கட்டலாம். பார்த்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏத்த மண்ணு, உங்களுக்கு ஏத்த செங்கல், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்க வீடு கட்டி சுத்தி கேப் போட்டு உங்க வீட்டை நீங்க சுத்தி பார்த்துக்கலாம். ஆனா பிளாட்ஸ்ல உங்களால பார்க்க முடியுமா? 100% பார்க்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடு கட்டும் போது நீங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க இடம் வாங்கினீங்கன்னா நீங்க 1500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டலாம். ஆனா நீங்க 1500 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க பிளாட்ஸ்ல இடம் வாங்கினாலும் உங்களுக்கு வெறும் யூடிஎஸ் 300 350 தான். யூடிஎஸ்னா என்னங்க? 2500 ஸ்கொயர் ஃபீட்ல 5 கிச்சன் வருது, 4 கிச்சன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டிவைடட் பை இந்த 5 பேருக்கு போய் சேரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கும். ஆனா யூடிஎஸ் வந்து 300 ஸ்கொயர் ஃபீட். ஒரு வீட்டோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ஸோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30 வருஷங்க. அதோட உயிர். நீங்க 40 வருஷமே கணக்கு எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு வீட்டோட மதிப்பு பாருங்க 100 வருஷம் 150 வருஷம் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். இன்னைக்கு நீங்க ஒரு வீடா கட்டினீங்கன்னா பள்ளத்துல இறங்கிச்சுன்னா அதை ஹைட் பண்றதுக்கான வசதியும் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து அதை ஹைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிறத மூடி மேல கூட நம்ம வீடு கட்டிக்கலாம். ஆனா ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா 35 வருஷம் 40 வருஷம் அதுக்கு மேல நீங்க 10 வீடு இருக்குன்னா இந்த 10 பேரையும் ஒன்னா கலெக்ட் பண்ணி வர வச்சு அவங்க எல்லாருமே சம்மதிச்சா மட்டும் தான் நீங்க அதை டெமாலிஷ் பண்ணி மறுபடியும் அதே ஃபிளாட்ஸ் கட்ட முடியும். இப்ப 100 வருஷம் இருக்கிற வீடு நீங்க 30 வருஷம் இருக்கிறீங்க. அதாவது டிவைடட் பை 3 நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொந்தமா வீடு வாங்குறது தான் உங்களுக்கு வந்து 200% லாபங்க. நீங்க சொந்தமா வீடு வாங்கினீங்கன்னா வாடகை விடலாம், கடை கட்டலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு குருவி கூட வளர்க்க முடியாது, பெட்ஸே வளர்க்க முடியாது, சரிங்களா? பசங்க குழந்தைங்க ஓடி ஆடி விளையாட முடியாது, ஒரு செடி வளர்க்க முடியாது. ஆனா நீங்க ஒரு வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கையை வாழலாம். வீடுன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கும். அதனால கரெக்டான ஒரு வீடை கட்டி இண்டிவிஜுவலா ஒரு வீடு கட்டி நல்லா வாழ்றதுக்கான வழி வந்து இருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. இது போன்ற உண்மையான ரியல் எஸ்டேட் கைடன்ஸுக்கு சக்ஸஸ் ப்ராப்பர்ட்டி என்டர்பிரைசஸை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 9087000022.